விழுப்புரத்தில் 4 கிலோ தங்க நகை வழிப்பறி, 4 பேர் கைது. நகைகள், பணம் மீட்பு. விழுப்புரம் நகர காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பெருமாள் கோயில் தெருவில் கடந்த 3/3/2026 அன்று நகை வியாபாரியிடமிருந்து சுமார் 4 கிலோ எடையுடைய தங்க நகைகள் மற்றும் பணத்தை அடையாளம் தெரியாத நபர்கள் இருசக்கர வாகனத்தில் வந்து வழிப்பறி செய்து கொள்ளையடித்து சென்றனர். இந்த சம்பவம் தொடர்பாக விழுப்புரம் நகர காவல் நிலையத்தில் அன்றே வழக்கு பதிவு செய்யப்பட்டது. மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களின் உத்தரவின்படி விழுப்புரம் உட்கோட்ட உதவி காவல் கண்காணிப்பாளர் ரவீந்திரகுமார் குப்தா அவர்கள் தலைமையில் காவல் ஆய்வாளர்கள் கிருஷ்ணமூர்த்தி, விநாயக முருகன், செல்வநாயகம், அழகிரி மற்றும் காவல் உதவி ஆய்வாளர்கள், காவலர்கள் அடங்கிய 8 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. விசாரணையின் ஒரு பகுதியாக 200க்கும் மேற்பட்ட பழைய குற்றவாளிகளின் விவரங்கள் ஆய்வு செய்யப்பட்டதுடன் விழுப்புரம் மற்றும் புதுச்சேரி பகுதிகளில் உள்ள சுமார் 2000க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்கள் பதிவுகள் பரிசோதிக்கப்பட்டன. மேலும் திருச்சி, சேலம், கோயம்புத்தூர், கும்பகோணம் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் சென்று விசாரணை நடத்தப்பட்டது. இதன் விளைவாக புதுச்சேரியை சேர்ந்த ஆனந்தன் 24, கந்தசாமி என்ற அரி 24, சுப்பிரமணி 24, சுரேந்தர் 24 ஆகிய 4 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 4 கிலோ எடையுடைய தங்க நகைகள் மற்றும் ரூபாய் 3 லட்சம் பணம் கைப்பற்றப்பட்டது. கைது செய்யப்பட்டவர்கள் நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். மேலும் இவ்வழக்கில் தொடர்புடைய மற்ற குற்றவாளிகளை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இவ்வழக்கில் குற்றவாளிகளை அடையாளம் காண 3ஆம் கண் எனப்படும் சிசிடிவி கேமராக்கள் முக்கிய பங்கு வகித்ததாக காவல்துறை தெரிவித்துள்ளது. குற்றங்களை தடுக்கும் வகையிலும் நிகழ்ந்த குற்றங்களை விரைவாக கண்டுபிடிக்கவும் பொதுமக்கள் தங்களது வீடுகள் மற்றும் வணிக வளாகங்களில் அதிக அளவில் சிசிடிவி கேமராக்களை நிறுவி காவல்துறைக்கு ஒத்துழைக்குமாறு மாவட்ட காவல்துறை கேட்டுக்கொண்டுள்ளது. மேலும் குற்றவாளிகளை விரைவாக கைது செய்து நகைகள் மற்றும் பணத்தை மீட்ட தனிப்படையினரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வெகுவாக பாராட்டியுள்ளார்.